திடீர் திருப்பம்! ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு அளித்த எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசி கே.பி. முனுசாமி. என்ன நடந்தது? அதிமுகவில் பூகம்பமாக வெடித்த போர்க்களமாக மாறிய தற்பொழுது மக்களவைத் தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு பணத்தை பெற்றுக்கொண்டு தகுதியில்லாத வேட்பாளர்களை நிறுத்தியதால் திமுகவிடம் அதிமுக தோல்வியடையக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டதாக கூறி கே.பி. முனுசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளாரா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகியாக இருந்தவர் தான் கே.பி. முனுசாமி அவர்கள். ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் முதலில் ஆதரவு தெரிவித்தார். இரு அணிகளாக பிரிந்தவுடன் அதற்கு பிறகு மன்னிப்பு கடிதம் கொடுத்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருந்து விலகி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணியில் இணைந்து கொண்டார். தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவுகள் தெரிவித்து வந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது. முதற்கட்டமாகவும் இரண்டாவது கட்டமாகவும் வெளியிடப்பட்ட வேட்பாளர்களிடம் இருந்து அதிக அளவில் பணங்களை பெற்றுக்கொண்டுதான் தகுதியில்லாத வேட்பாளர்களை நிறுத்தியதன் காரணமாக திமுகவிடம் அதிமுக மிக பெரிய அளவில் தோல்வியை தழுவும். இதனால் அதிமுகவிற்குத்தான் பாதிப்பு, எடப்பாடி பழனிசாமிற்கு பாதிப்பு கிடையாது. அவர் பணத்தை பெற்றுவிட்டதால் அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது என்றும் நேரடியாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். காரணம், தொகுதி பங்கீடு குறித்து கே.பி. முனுசாமி அவர்கள் அதிக அளவில் பல முறை ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருந்தார். ஆனால் அவர் பேச்சை எதையும் கணக்கில் கொள்ளாமல் நான் தான் பொதுச் செயலாளர் என்ற ஆணவத்துடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ததாகவும் பகிரங்கமான குற்றச்சாட்டையும் தற்பொழுது கே.பி. முனுசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் ஆதரவை தெரிவித்து ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் தொடங்க உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. மேலும் எடப்பாடி பழனிசாமியின் தூண்டுதலின் பெயரில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது பெயரை கொண்ட 5 நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்து எடப்பாடி பழனிசாமி சதித்திட்டம் தீட்டினார் என்ற உண்மையையும் தற்பொழுது கூறிவிட்டார். இந்த நிலையில்தான் அரசியலில் முதுகில் குத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகி, பச்சை துரோகி எடப்பாடி பழனிசாமி என்ற கடுமையான விமர்சனத்தையும் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் புகழேந்தி அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் கோபமடைந்த புகழேந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாமல் இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவின் வேட்பாளருக்கு ஒதுக்கக்கூடாது என்ற கடிதத்தையும் தேர்தல் ஆணையத்திற்கு கூறியுள்ளார். அவசரமாக இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு உடனடியாக பதில் கடிதம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார். சரி, கே.பி. முனுசாமி அவர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்தால் ஓபிஎஸ் அவர்கள் கே.பி. முனுசாமியை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.